வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதமர் மோடிக்கு நேர்ந்த திடீர் விபரீதம், அதிர்ச்சியில் அண்ணாமலை, திடீர் பரபரப்பு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். இலங்கை கடற்படை தமிழ்நாடு மீனவர்களை தொடர்ந்து கைது செய்வதும், தாக்குவதும், படகுகள் வலைகளை சேதப்படுத்துவது, மீனவர்களை சுட்டுக் கொள்வது போன்ற அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த திங்கட்கிழமை மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க திரும்பிய நிலையில் ராமேஸ்வரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தார்கள். இந்த நிலையில்தான் தூத்துக்குடி செல்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து சென்னையில் கருப்பு பொடி போராட்டத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டு உள்ளார்கள். இது குறித்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில், இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதையும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதையும் தடுக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் எஸ். ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள் கே. வி. தங்கபாலு, EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர் எம்பி எம். கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலையில் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்றும் கூறியிருந்தார்கள். அதேபோல கடற்கரை சாலையில் உள்ள சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்று உள்ளது. சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் சி. ராஜசேகரன், திரவியம், டில்லி பாபு, ரஞ்சன்குமார், முத்தழகன், அடையாறு துறை ஆகியோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தியுள்ளார்கள். இதில் முன்னணி காங்கிரஸ் தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள், மாநில மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், சென்னை நகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், முன்னணி அமைப்பு துறைகள் மற்றும் பெருந்திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல முன்னதாக தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். அவரை போலீசார் கைது செய்து மண்டபங்களில் தங்க வைத்து உள்ளார்கள். இதனால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டு உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.